சுவாமியே சரணமையப்பா இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை பிள்ளையார் கோயிலில் நிற்கிறோம். ஐயன் வந்து சூரசம்காரத்துக்காண்டி வந்திருக்கு. என்னோட ஃபுல் வீடியோ வேணும்னா என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது. தரிசி விளக்கில் மறக்காம மிஸ் பண்ணா பாருங்க. பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பரம்பொருளே காவலனே எங்கள் குல தெய்வமே சுவாமி சரணம், ஐயப்பா சரணம், பகவான் சரணம். சுவாமியே சரணமையப்பா. இதான் வந்து சாம்பல் தீவு ஐயப்பன் கோயிலோட ட்ரோன் வியூ. சாமிமார் எல்லாரும் வந்து ரெடியாகி நிற்கிறாங்க கடற்கரை பிள்ளையார் கோயிலுக்கு போகிறதுக்கு. இதை தொடர்ந்து வீடியோ வரும், மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. சபரிமலைக்கு சுவாமியை காண. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐயன் வந்து வீதி ஊர்வலமாக கடற்கரை பிள்ளையார் கோயிலை வந்து நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதோட இந்த இடத்தை பாத்தீங்கன்னா பச்சை பசேலன் இருக்கு பாருங்க. இந்த ட்ரோன் வியூல காட்டுன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க. சுவாமிமார்கள் எல்லாம் முன்னுக்கு வர ஐயன் வந்து பின்னால புலி மேல வந்துட்டு இருக்கார். ஐயப்பா சரணம், ஐயப்பா மறக்க முடியல, மறந்தாலும் என்னால இருக்க முடியல. ஐயப்பா சுவாமி ஐயப்பா. பள்ளி கட்டு கல்லும் முள்ளு குன்றும் புள்ளு இதான் வந்து சாம்பல் தீவு சந்தி. இதாலதான் கடற்கரை பிள்ளையார் கோயிலுக்கு போகும். ஐயன் வந்து சாம்பல் தீவு ஊடாக சல்லி கோயிலை அடைந்து அதனூடாகத்தான் கடற்கரை பிள்ளையார் நோக்கி செல்கிறார். பாத்தீங்கன்னா சாம்பல் தீவு ஊடாக சல்லி கோயில் செல்லும் வழியில் ட்ரோன் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. வேற லெவலா இருக்கு பாருங்க. தரிசியாமி பாத்தீங்களா பறந்து வந்த இது ஓம் சுவாமி சரணம் ஐயப்பா.
இப்ப பாத்தீங்கன்னா சல்லி கோயில வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கோம். சாமி சரணம். நாங்க இப்ப சல்லி கோயில வந்து ரீச் ஆயிட்டோம். எங்கிற 6ஆம் கட்ட ஈழப்புனார் ஐயப்ப பெருமான் இப்ப சல்லியம்பதி அம்மாட்ட வந்திருக்கா. அங்க வந்து தரிசி அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் அருள்பாலிச்சுட்டு அப்படியே மகிழ்ச்சி சம்காரத்துக்கு சல்லி கடற்கரை பிள்ளையார் ஆலயத்துக்கு சென்றிருக்கிறார். இதுதான் சல்லி கோயில். இன்னொரு கடல் தொழில் செய்தாக்கெல்லாம் சல்லி இங்கதான் போட்டை வந்து பார்க்கணும். அங்கே பாருங்க பெரிய கடல், பெருங்கடல். இவங்களுக்கு தண்ணியை பார்க் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இடம் அமைஞ்சது. திருவண்ணாமலையில் மட்டும்தான் இப்படி ஒரு இடம் இருக்கு. நீங்க பாக்குறீங்க சரியா பின்னேரம் ஆகுது. இப்ப சரியா எத்தனை மணி? 4 மணி ஆகும். 4 மணிக்கு 20 நிமிஷம். 4 மணி ஆக போகுது. 3:40. 5 மணி 6 மணி கூட மகிழ்ச்சி சம்காரம் நடக்கும். எல்லாம் ஆயத்தமா இருக்கு. அங்க கோயில் எல்லாம் மகிழ்ச்சி எல்லாம் கொண்டு போய் வச்சிருக்கு. சரியா ஒரு 5 மணி அளவுல மகிழ்ச்சி சம்காரம் நடைபெறும். சல்லியம்பதி அம்பா கோயில் திருக்கோயில் நடந்து கொண்டிருக்கிறதுனால நான் காட்டுறேன் உங்களுக்கு. சல்லியம்பதி அம்பா கோயில் இது திருவண்ணாமலை பிரசித்தி பெற்ற கோயில். சல்லி கோயில் என்ன சொல்ல தேவையில்ல. சரியான காவடி விசேஷம், பனி காவடி, நிறைய காவடிகள் வரும் தொடர்ந்து. கூட்டம் இதெல்லாம் சொல்லவே முடியாது. இந்த ரோட்டெல்லாம் அப்படியே பூரா கடையா தான் இருக்கும். கல்யாணம் வந்தா நேர்த்தி எல்லாம் நிறைவேறும். வேற வேற ஊர்ல எல்லாம் வருவாங்க இந்த கோயில் திருவிழா டைம். இங்க இன்னொரு விசேஷம் ஒன்று இருக்கு. இதை நான் தனி ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த கோயிலை பத்தி. 8ஆம் மலை வந்து கோழியை குத்தி பூசை செஞ்சு அதை மலைக்கு மேல விடுவாங்க. அந்த கோழி உயிரோட மேயும். இதுதான் இந்த கோயில்ல சிறப்பு. நாங்க அந்த கோயில் தான் வந்து அடைஞ்சிருக்கோம். அந்த கோயில் சைடுல பாருங்க அப்படியே கடலாக சேர்த்து வீடுகள் இருக்கும். அதை ஒரு காட்டுற பாக்கிட்ட போய் விவசாய கோயில் வேற. இதான் வந்து சல்லி கோயில் முன் துண்டு. என் கழுத்தினை காக்க ஐயப்பா கல்லியம்பதி கோயில வந்து அடைஞ்சிட்டோம். சரணமையப்பா. சாமி எல்லாம் தான் நிற்கிறாங்க. இதில் ஓய்வு எடுக்கிறாங்க. நடந்து கோயிலை வந்து அடைஞ்சிட்டோம். தரிசாமி குந்திரிக்கு சாமி சரணம். சல்லியம்மாவுக்கு பூஜை நடக்குது. இப்போ சல்லியம்மா இந்த கோயிலுக்கு தான் வச்சிருக்காங்க. இப்போதைக்கு பத்னாக்கிரவை இங்கே வைப்பாங்க. நான் சொன்னேன் அந்த கோழியை குத்துவாங்கண்டு. அந்த இது நிகழ்வு வந்து இந்த இதில் தான் நடக்கும். இந்த 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 கோழியை குத்தி இதில் குத்தி அந்த மலைக்கு மேலே எறிவாங்க. எரிஞ்சா அந்த கோழி உயிரோட மேயுமா. இந்த இந்த இதில் தான் அந்த நிகழ்வு நடக்கும். சாமியே சரணம் ஐயப்பா. அதில் கோழியை குத்தி அந்த மலைக்கு மேலே எறிவாங்க. அந்த கோழி உயிரோட மேயும். அதான் இந்த கோயிலில் சிறப்பு மக்களே. இந்த கோயிலில் சனம் இந்த கூட்டமாக ஃபுல்லாக நிற்கும். இதெல்லாம் இன்னும் யோசிக்குங்க, அவ்வளோ சனம் நிற்கும். சுவாமியே சரணமையப்பா. இப்ப நாங்க சல்லி கோயில வந்தடைஞ்சிட்டோம். ஐயன் வந்து கடற்கரை பிள்ளையார் நோக்கி செல்ல உள்ளார். சல்லி கோயில இருந்து ட்ரோன் வியூ காட்டன் எப்படி இருக்குமென்னு பாருங்க. வேற லெவலா இருக்கும். சல்லி கோயிலும் அந்த கடலும் சேர்ந்த மாதிரி ஒரு இயற்கை அழகா இருக்கும் பாருங்க. என் குருநாதனே
சோமேலபுரிநாதனே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சுவாமியே சரணமையப்பா. சரணமையப்பா. ஓம் இளபுரிநாதனே இல்லை பதமில் சுவாமியே சரணமையப்பா. இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை பிள்ளையார் கோயிலில் நிற்கிறோம். ஐயன் வந்து சூரசம்காரத்துக்காண்டி வந்திருக்கு. என்னோட ஃபுல் வீடியோ வேணும்னா யூடியூப் சேனலில் இருக்குது, தர்சி விளக்குல மறக்காம மிஸ் பண்ணா பாருங்க.